5 நல்ல விஷயங்களை செய்வதை அவர் நல்ல பெரிய வீடு கட்டிட்டாரு. அதுக்காக உழைத்திருப்பான். நாம் உடலாலும் மனதாலும் எந்த உழைப்பையும் கொடுக்காம சும்மா உட்கார்ந்துட்டு சோம்பேறித்தனமாக இருந்துட்டு. மூன்றாவது நிலை என்பது தவம் என்று சொல்லப்படுகிறது. நியமத்தில் மூன்றாவது நிலை தவம். தவம் என்றால் நம்ம கண்களை மூடி தவம் செய்வது அல்ல. ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் அதை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதும் ஆகிய விஷயங்கள் தான் தவம் என்று சொல்லப்படுகிறது. சான்றோர்களாக இருக்கக்கூடிய தன்மை, ஒப்புரவு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை, இறக்கப்படக்கூடியது, கருணையோடு இருப்பது, நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றிக்கொள்வது, காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு படுக்கிறது வரை நமக்கு பல்வேறு வகையான பழக்கங்கள் நம்மை அறியாமல் செஞ்சுட்டு இருப்போம். அதுல பல விஷயங்கள் நமக்கும் உடலை கெடுக்கிறதோ மனதை கெடுக்கிறதோ தேவையில்லாத சில செயல்கள் இருக்கும். அவ்வளத்தையும் நம்ம தவிர்க்க வேண்டும். நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கணும். தவம் என்பதே அறத்தோடு நிற்றல் என்ற ஒரு தன்மையில இருக்குது. அறம் தவறி வாழாத ஒரு மனப்பான்மை தான் தவம். சோ அந்த அறத்தை தவிர்க்காமல் அறத்தோடு வாழக்கூடிய ஒரு பாங்கை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தவம் என்பது நியமத்தினுடைய மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு நிலையாக கருதப்படுகிறது. நியமத்தின் 4வது படிநிலை என்னவென்றால், அறநூல்களையும் நல் நூல்களையும் சான்றோர்களுடைய அற உரைகளையும் அறிவுரைகளையும் கேட்டல். இன்னைக்கு உள்ள காலத்துல நமக்கு அது நேரமே இல்லாம போச்சு. இன்னைக்கு நம்ம யாருடைய அட்வைஸ் கேட்கறது இல்ல, யாருடைய நல்ல நூல்களை படிக்கிறது எல்லாமே நமக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டாலே அதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். ஏன்? நம்ம மைண்ட் மிக விரைவாக இருக்குது. எல்லாமே ஷார்ட்ஸ் போயிட்டோம். எதுக்காக? ஷார்ட்ஸ்னா டக் டக் டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். மனம் விரைவாக பயணிச்சுட்டே இருக்கு. பொதுவாகவே இன்னைக்கு நிறைய யூடியூப்லாம் பிரபலம் அடைகிறது காரணம் என்ன? அந்த 15 வினாடிகளுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் மைண்ட் விரும்புது. மைண்டுக்கு நிதானம் இல்லை. மைண்ட் பரபரப்பா இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்குது. இப்படி ரொம்ப ஆக்டிவா ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய மனநிலைக்கு மாற்றம் தேவைப்பட்டே இருக்கு. அதனால 15 வினாடிக்கு ஒரு முறை ஸ்கிப் ஆகிட்டே இருக்க நம்ம மைண்டு. அப்போ ஸ்கிப்பாக நம்ம ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ இன்னைக்கு உள்ள காலத்துல நல்ல நூல்களை படிப்பதற்கோ, ஒரு நீண்ட நெடிய நல்ல ஒரு அற உரைகளை போதனைகளை கேட்பதற்கோ, சான்றோர்களுடன் பழகுவதற்கோ வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து நன்கு வாசித்து நம்முடைய மனநிலையை ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் வர்றது மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல நூல்களை படித்தல், நல்ல அறநூல்களை படித்தல், சான்றோர்களினுடைய அற உரைகளை கேட்டல் என்ற ஒரு பகுதி என்பது நியமத்தின் 4வது முக்கிய பகுதியாக இருக்கின்றது. அடுத்த ஒரு நிலையானது இறை வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு நிலையாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம இறை வழிபாடு என்பது நம்ம முதல்ல இறை என்றால் என்ன, மனிதன் என்றால் என்ன, மனிதனுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்ன, மனிதன் எந்த மாதிரி இறை உணர்வை அடைவதற்கு வேண்டும், உண்மையிலேயே இறையாற்றல் என்பது எவ்வாறு அமைந்துள்ளது, அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், இறைக்கும் எனக்குமான தொடர்பு என்ன, இறைவன் நான் வேறுபட்டதல்ல என்ற ஒரு செய்தியெல்லாம் ஒரு பகுத்தறிவினுடைய சிந்தனையோடு நாம் இருந்து கொண்டு அந்த இறையை குறித்த ஒரு கற்பிதம் கற்றல் அல்லது அதை குறித்த ஒரு அறிவை பகுத்தறிதல், ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து யோசித்தல், மௌனம் இருந்து யோசித்தல், பகுப்பாய்வு செய்தல், அந்த இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு உயரிய நெறியை பின்பற்றுதல் என்பது 5வது நிலையாகும். இந்த 5 நிலைகளை நாம் செய்ய 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 மனிதனுக்கு ஒழுக்கமானது மேலும் ஒரு படியாக உயர்ந்து நிற்கிறது. எப்படி? இயமத்தில் ஒழுக்கத்திற்குள் திளைத்த மனிதன் நியமத்தில் இன்னும் வலிமை அடைகின்றார். இந்த இயமமும் நியமமும் 2 கண்கள் போன்றது. ஒரு யோக வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒவ்வொரு மானுடனும் கண்டிப்பாக இந்த இயம நியமத்தை பின்பற்றாமல் ஆன்மீகத்தில் ஏதேனும் ஒன்றை செய்துவிட முடியும் என்ற ஒரு நிலை முற்றிலும் கற்பனையே, முற்றிலும் ஒரு ஆபத்தான நிலையே. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த இயம நியமத்தை கடைபிடித்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.